அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இதில் அழகான மழை 2-3 நாளாக நல்ல மழை. புதினா நட்டி வைக்கும் போது நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். குச்சி வைக்கும் போது இப்போ புதினா எவ்வளோ பெருசாக ஒரு தொட்டி ஃபுல்லாக அப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள். குச்சியாக வைக்கும் போது எப்படி வைக்கணுங்கிறத காட்டியிருந்தேன் ஏற்கனவே இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவில். அது மழை நேரனால நல்லா தழுத்துட்டு புதினா. அதுக்கப்புறம் பச்சை பொன்னாங்கண்ணி இதை தான் இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். எல்லாமே இந்த மழைக்கு நல்லா துளிர் வச்சுட்டு டேபிள் ரோஸ், பொன்னாங்கண்ணி தான் வெட்ட போகிறேன். பாவைக்காய் கொடி நல்லா வந்துட்டு அவரைக்காயில் நிறைய பூ வச்சுட்டு இப்போ கத்தரிக்காயிலையும் இந்த செடியில் நிறைய பூ வச்சு பிஞ்சு வந்துட்டு பாருங்கள். இப்போ நம்ம பொன்னாங்கண்ணி இதையும் கட் பண்ணிடுவோம். இதில் ஒரு கத்தரிக்காய் பார்க்காம பழுத்துட்டு நல்லா இந்த எடுத்துரும். நல்லா பழுத்துட்டு பூ நிறைய வச்சுட்டு புதினாவில் டீ போட்டு குடிங்க, நல்லது. இப்போ இதை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துரும். 2வது மழை பெஞ்சால் நல்ல துளிர் வரும். இது பச்சை கொடுப்பை கீரைன்னு சொல்லுவோம், பொன்னாங்கண்ணி கீரை. இது பொடியாக இலை இருக்கனால இது பேர் கொடுப்பை. இந்த புல்லெல்லாம் எடுத்து விட்டுறணும். இந்த புல் இருந்தாச்சுன்னா இந்த உரத்தில் சத்து ஃபுல்லாக அந்த புல்லுக்கு போயிடும். இந்த ஃபுல்லாக எடுத்துடணும். முருங்கையும் நல்ல பெருசாக வந்துட்டு நிறைய இலை வந்துட்டு. வீட்டுக்கு தேவையானதுக்கு படிச்சிடலாம். இது 2வது அப்படியே தழுத்துரும். ஒரு வாரத்துக்குள்ளெல்லாம் அவ்வளோ தழுத்துரும். இப்படியே பறிச்சாச்சு. இவ்வளோ கீரை பறிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இதில் இதுலேயும் பூ வச்சுட்டு மிளகாயும் நிறைய காய்ச்சிருக்கு. இந்த பச்சை பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம பறிச்சிடும். இதுலேயும் நிறைய கீரை கிடக்கு. இதையும் கட் பண்ணி எடுத்துடும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கத்தரிக்காய் எல்லாம் நல்லா பூ வச்சுருக்கு.
இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஃபுல்லாக பாருங்கள் பூத்தான். அடுத்த வீடியோ கத்திரிக்காவை பற்றி தான். இது ஃபுல்லாக பொன்னாங்கண்ணி. மிளகாயும் பறிச்சிரும் பாருங்கள், கொத்து கொத்தாக கிடக்கு மிளகாய். இவ்வளோ மிளகா கிடக்கு. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட உங்களை பார்க்குறேன். மழை தூர ஆரம்பிச்சிட்டு கிளைமேட்டை பாருங்க.